அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நவராத்திரி விழாவில் அஸ்வின் மாத சுக்லபக்ஷ அஷ்டமி திதி, துர்கா அஷ்டமி மற்றும் சண்டி பூஜை ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த நாட்கள் பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானவை. துர்கா அஷ்டமி மகாசக்தி வடிவமான மகாகௌரியை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நாள். அஷ்டமி மற்றும் நவமி திதிகளின் சங்கமத்தில் நிகழும் சண்டி பூஜை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சடங்காக கருதப்படுகிறது. இந்த புனிதமான நேரத்தில்தான் அன்னை சண்டிகா தேவி சண்டன் மற்றும் முண்டன் என்ற அசுரர்களை அழித்ததாக நம்பப்படுகிறது. மகிஷாசுரனை வதம் செய்ததால் இந்த பூஜை மகிஷாசுரமர்த்தினி பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சடங்குகளில் ஈடுபடுவதன் மூலம் பக்தர்கள் தடைகளற்ற பாதையையும் செழிப்பையும் அளவற்ற உள் வலிமையையும் பெறுவார்கள். இந்த துர்கா அஷ்டமியின் சுப நேரங்கள், சடங்குகள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை நாம் விரிவாக காண்போம். இந்த தகவல்கள் உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு வழிகாட்டும் என நம்புகிறோம். திருப்பஞ்சாங்கத்தின்படி துர்கா அஷ்டமி அன்று அபிஜித் முகூர்த்தம் காலை 11:47 மணி முதல் மதியம் 11:35 மணி வரை அமைகிறது. ராகு காலம் மதியம் 3:09 மணி முதல் மாலை 4:39 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாளில் சூரியன் கன்னி ராசியிலும் சந்திரன் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். மேலும் இந்த அஷ்டமி திதியில் ஷோபன் யோகம் மற்றும் புதாதித்ய யோகம் ஆகிய 2 சுப யோகங்கள் அமைகின்றன. இந்த யோகங்கள் இந்த நாளின் புனிதத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் மேலும் அதிகரிக்கின்றன. மகா அஷ்டமி அன்று துர்கா தேவியை வழிபடும் சடங்குகள் மகா ஸ்நானத்துடன் தொடங்குகின்றன. இதைத் தொடர்ந்து ஷோடஷோபசார பூஜை, அதாவது 16 வகையான உபசாரங்களுடன் அன்னைக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த சடங்குகள் மகா சப்தமி அன்று செய்யப்படும் சடங்குகளை ஒத்திருந்தாலும் அபிஷேகம் மகா சப்தமிக்கு மட்டுமே உரியது. மகா அஷ்டமி அன்று 9 சிறிய கலசங்களில் துர்கா தேவியின் 9 வடிவங்கள் ஆவாகனம் செய்யப்படுகின்றன. இந்த 9 வடிவங்களையும் வழிபடுவதன் மூலம் பக்தர்கள் அன்னை பராசக்தியின் அருளை பெறுகிறார்கள். மேலும் இந்த நாளில் இளம் பெண்களை துர்கா தேவியின் வடிவங்களாக கருதி வழிபடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கன்யா பூஜை நவராத்திரி கொண்டாட்டங்களின் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த புனிதமான நாளில் அன்னை பராசக்தியை கௌரவிக்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் பசுஞ்சாண வரட்டிகளை எரிப்பது பரிந்துரைக்கப்படுகிறது. அதனுடன் வெற்றிலை, கிராம்பு, கற்பூரம், ஏலக்காய், ஊதுபத்தி மற்றும் இனிப்பு பண்டங்களை அன்னைக்கு அர்ப்பணிக்கலாம். இந்த செயல் அனைத்து துன்பங்களையும் நீக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் அன்னை பவானி தேவியின் கோவிலில் வெற்றிலையில் பான், பீடா, கதம்பம், குல்கந்து, சோம்பு, தேங்காய் துருவல் மற்றும் கிராம்பு ஆகியவற்றை வைத்து படைக்கலாம். வெற்றிலைப்பாக்கு மற்றும் சுண்ணாம்பு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த காணிக்கைகள் அன்னைக்கு மிகவும் பிரியமானவை. நவராத்திரி விழாவில் சண்டி பூஜை ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. அஷ்டமி மற்றும் நவமி திதிகளுக்கு இடைப்பட்ட மாற்றுக்காலம் சண்டி காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சண்டி காலம் சுமார் 48 நிமிடங்கள் நீடிக்கும். இந்த குறிப்பிட்ட 48 நிமிடங்களில்தான் அன்னை சண்டிகா தேவி சண்டன் மற்றும் முண்டன் என்ற அசுரர்களை அழிப்பதற்காக வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது. சண்டி பூஜை இந்த குறிப்பிட்ட 48 நிமிடங்களுக்குள் மட்டுமே கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். இந்த சுப நேரம் நாளின் எந்த நேரத்திலும் வரலாம். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் மட்டுமே செய்யப்படும் இந்த பூஜை அதன் தனித்துவமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. மகா அஷ்டமி மற்றும் சண்டி பூஜை ஆகிய இந்த புனிதமான தருணங்கள் துர்கா தேவியின் அருளை பெற பக்தர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகின்றன. இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலை அழைக்க முடியும். இந்த நவராத்திரி உங்கள் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் கொண்டு வரட்டும். அன்னை பராசக்தியின் அருள் என்றும் உங்களோடு இருக்கட்டும். நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும்
மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.